திருவாரூரில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட உளுந்து பருத்தி பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜசேகர் இணைகிறார். ராஜசேகர், விவரங்கள். நந்தா, திருவாரூர் மாவட்டத்துல இந்த ஆண்டு கோடை சாகுபடியான உளுந்து பயிர் 6832 ஹெக்டேர் பரப்பளவிலும், அதே போன்று பச்சை பயிர் 22,754 ஹெக்டேர் பரப்பளவிலும், 3106 ஹெக்டேர் பரப்பளவிலும், அதே போன்று பருத்தி சாகுபடி 7344 ஹெக்டேர் பரப்பளவிலும் விவசாயிகள் சாகுபடி பணியில ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில கடந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா 2 முறை பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக பருத்தி, உளுந்து பயிர் உள்ளிட்ட சாகுபடியும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. இது குறித்து விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாம் செய்தி ஒளிபரப்பி வந்தோம். விவசாயிகள் உடனடியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்தார்கள். இந்த நிலையில திருவாரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பாலசரஸ்வதி தற்பொழுது பேட்டி அளித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இன்று முதல் வேளாண் அலுவலர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்துவார்கள். 33% மேல் பாதிப்பு இருந்தால் அவர்கள் விவசாயிகள் நேரடியாக அவர்களிடம் தெரிவிக்கலாம். அதன் அடிப்படையில் அந்த கணக்கெடுப்பு நடத்தி நாளை தமிழக அரசுக்கு இது குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி ராஜசேகர், விவரங்களுக்கு.